டேய் சோம, இந்த ஆட்டை பார்த்தா அப்படியே தோலோட திங்கணும் போல இருக்குதுடா. ஏய் வாய மூடுறா. இது நம்ம அம்மா காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க, நம்மள வெட்டி சாப்பீஸ் போட்டுருவாங்க, தெரிஞ்சுக்க. அப்படிங்கிறா? இப்ப கருதிங்கணுமே, என்ன பண்றது? இப்ப உனக்கு ஆட்டு கருத்தீங்கன்னா அதானே? ஆமா. அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்க. என்னது? ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சதும் நம்ம அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ராத்திரி அங்காள அம்மா என் கனவுல வந்துச்சு, உன் ஆட்டை வெட்டி பலி கொடுன்னு சொல்லிச்சுன்னு சொல்றேன். அத நம்பி உடனே பலி கொடுத்துருவாங்க. இந்த ஆட்டை எதுக்காக வெட்டுறீங்க? அம்மனுக்கு பலி கொடுக்க கண்ணு. அம்மனுக்கு பலி கொடுத்தா அம்மா இது தின்னுவாளா? அம்மன் பேரை சொல்லி நாங்க திங்கிறதுக்கு இல்ல, நீங்க திங்கிறதுக்கு அம்மனுக்கு எதுக்காக பலி கொடுக்குறீங்க? பாரு என்ன அழகா இருக்கு. ஒவ்வொரு உயிரையும் உலகத்துல உண்டாக்குறது அம்மன் தானே. எந்த தாயாவது தன் பிள்ளைங்களை பலிக்கப்பாளா? உங்க ஆட்டை நீங்களே வெட்டுறதுக்கு அம்மன் பேரையே சொல்றீங்க. இந்த பிராணிங்க உங்க பிள்ளைங்க அல்லவா? நீ சொல்றத கேட்டு பலி கொடுக்காது இருந்துட்டா அம்மன் கொன்னுடாதா? பலி கொடுக்காம இருந்தா அம்மன் சும்மா விட்டுவாளா? அதுவும் இல்லாத நேத்து ராத்திரி அம்மன் கனவுல வந்து பலி கொடுக்க சொல்லிருக்கு, தெரிஞ்சுதா? அம்மன் கனவுல வந்து சொன்னாளா? அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. பொய் சொன்னீங்கன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். அது நான் அன்போட வளர்த்த என் ஆட்டை அம்மன் பேர சொல்லி சாகடிக்க பாத்தீங்களே. நம்ம அரசாங்கம் கடவுள் பேரால் நடக்கிற பிராணிவதையை தடுத்தும் கூட புத்தி இல்லாம மக்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரியா சொன்னீங்க சாமி. காவேரி, இது உயிரை காப்பாத்தின நீ ஏன் இதை வளர்த்துக்கமா? அயோக்கி பசங்களா, செய்வீங்களாடா செய்வீங்களாடா? சூரி நில்லு சூரி, வீழ்ந்துருவே, ஓடாத. லட்சுமி அம்மா, உங்க பேரனோட ஜாதக தோஷத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு. ஐயோ, என் பேரை பழைக்க மாட்டானா? அங்காளம்மா, எனக்கு யாரு கேதி? ஐயோ பேராண்டி, பேராண்டி, பேராண்டி. உன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். அப்படியா? அவ்வளவுதான் ராஜா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் ஆகல. நானும் செத்து போயிருவேன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ ஆத்தா, அவர் சொன்னது என் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு பரிகாரம். எதுக்குடா அப்படி கத்துற? எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? எல்லாரும் நல்ல செவிட்டு பசங்க. எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எங்க ஆத்தா கிட்ட சொன்னா அடிக்க வரும். அது சரி, என் கல்யாணம் என்னாச்சு? நடக்கும்பா, கல்யாணம் நடக்கும். தோஷ பரிகாரத்துக்காக முதல்ல 4 கால் பிராணிக்கு தாலி கட்டி அப்புறம் பொண்ணுக்கு தாலி கட்டினா நல்லது நடக்கும். 4 கால் பிராணினா எது? அதான்ப்பா, நாய், நரி, குரங்கு. என் வீட்டுல இருக்க எருமைக்கு தாலி கட்டலாமா? ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, நமோ நமக நமக. அம்மா, கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இந்த ஊர்ல கல்கண்டு எங்க கிடைக்கும்? நீங்க இருக்கிறத வச்சு பண்ணுங்க. ஐயோ, கல்கண்டு இல்லம்மா. என்னது? மணமகள், மணமகளை கூப்பிடுங்க. ஐயோ, மாவள தோரணம் இவ்வளவு கட்டி இருக்கு, இன்னும் வேப்பல தோரணம் கட்டினா கோயில் மாதிரி ஆயிடும். ஆத்தா, நீ சாத்தா பாவம். தாத்தா உங்ககிட்ட கத்தி கத்தியே செத்து போயிட்டாரு. மணமகள், மணமகள் கிளவி. டேய், எதுக்குடா இவ்வளவு ஜோரா கத்துற? என்ன செவடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அறிவு கட்ட முண்டம். இந்தாப்பா தாலி கட்டு. ஏண்டி பாலை கீழே கொட்டின? யோ, நீ எந்தியா சரதா? நீ பண்ணுன இந்த கேவலமான காரியத்துக்கு உனக்கு பால் ஒரு கேடா? அப்படி நான் என்னடி செஞ்சேன்? வெக்கம், மானம், மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த எருமைக்கு போய் தாலி கட்டிருக்கியா? அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கு மட்டும் என்ன, இந்த ஊரெல்லாம் கை கொட்டி சிரிக்கிறியா? யோ, இந்த ஊர் தெருவுல நான் எப்படியா தலை தூக்கி நடக்கிறது சொல்லியா? எருமை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ அந்த எருமைக்கு தாலி கட்டினேல, போய் அந்த எருமை கூட குடும்பம் நடத்து. வேண்டாப்பா, வேண்டாம். என் செல்லம், இந்த ஆத்தா மேல எவ்வளவு பக்தி உனக்கு. என் ராசா, மண்டபத்துல காலில் விழுந்தது போதாது, சாந்தி முகூர்த்தத்துக்கு போகும்போது கூடவா? ஐயோ, உன் தலை, நான் ஒண்ணு உன் காலில் விழல. உன் பேச்ச கேட்டு நான் எருமைக்கு தாலி கட்டினேன். அங்க அவ என்ன அடிச்சு நாக்க பிடிக்கிற மாதிரி. ஐயா, என் சாப்பாடு அங்கேயே ஆயிருச்சு கண்ணு. பாவம், உன் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. போ. வேணாம், போ கண்ணு, போயா. ஐயோ வேண்டாம், என்ன அடிக்காத. நான் ஒண்ணு சொன்ன இந்த செவிட்டாத இல்லைன்னு சொல்லுது.
எருமை ஈஸ்வரா என்னப்பா இது சோதனை குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு தாலி கட்டினேன் அடிச்சு வெளியே துரத்திட்டா தோஷ நிவர்த்திக்காக உனக்கு தாலி கட்டினேன் என் நிலைமைய பார்த்து நீ ரத்த கண்ணீர் வடிக்கிறியே எருமை சத்தியம் நீயே எருமை தாயே யமனின் வடிவே எனது மனைவியே கரியின் நிறத்தோடு என்னை காக்கும் பெண்ணே புத்தியில் தத்தி என்று சொல்வார்கள் உன்னை காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே கடமை தவறுவாளுங்கள் அர்த்த ராத்திரில எருமை மேல ஒண்டியா உக்காந்துகிட்டு எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க சொல்லு மகனே. இந்த குள்ள பயலுக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்குதோ என்னவோ. ஏய் ஐயோ பரதேசிகளா இப்பதான் சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த பேய் மாதிரி இருக்கீங்க என்ன பேய்னு சொல்றீங்களா என் கஷ்டம் எனக்கு நீங்க வேறயா உன் கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லு, பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம். ஓ மண்டவோட கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்களே மாய மந்திரம் பண்ணி என் கஷ்டத்துக்கு பரிகாரம் பண்ணுவீங்களா? வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டு அங்க போய் நில்லு. எங்க சக்தி என்னன்னு உனக்கு காட்டுறோம். உங்க வண்டவாளத்தை பாத்துறேன். என்ன கிழிக்கிறீங்களே கிழிங்கய்யா. ஓம் ஃபட். ஓ ரசிக்கும் சீமானேவா. ஜொலிக்கும் உடை அணிந்து கலிக்கும் நடனம். ஐயோ ஐயோ என்ன அப்படியே மாத்துங்க. குடுகுச்சோம் குடுகுச்சோம் குடுகுடுகுச்சோம். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன செய்யணும்? என் பொண்டாட்டி ஊமையா போயிடணும், இந்த எருமைக்கு பேச்சு வரணும். இதுதானா? அல்லங் கில்லங் ஆதி மல்லங் ஹூ. எடுத்துக்கோ, இத வர்ற அமாவாசை அன்னைக்கு உன் மனைவி கழுத்துல கட்டு. இத எருமை கழுத்துல கட்டு. உன் மனைவிக்கு பேச்சு போயிடும், உன் எருமைக்கு பேச்சு வரும். எருமை என் எருமை உனக்கு பேச்சு வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். குடுகுச்சு குடுகுச்சு குடுகுடு குச்சு குச்சோ குச்சி. நீ ரொம்ப நல்லா பாடுற. இவ்வளவு நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, இந்த காப்பியே போதும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். இவளுக்கு பேச்சு நின்னு போச்சுதான். சீ பைத்தியக்காரா, முத்தம் கொடுக்கறதுக்கு இடம் பொருள் வேண்டாம். டேய் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போ. அன்று பேசும் பெண்ணல்லோ இன்று ஊமை பெண்ணல்லோ ஐயா என்னை கண்டு மனம் வருந்தும் பெண்ணல்லோ எருமை கடாவும் கண்டு குட்டியும் பேசும். இங்க பாருங்க உங்களை தானே. எருமை எருமை உனக்கு பேச்சு வந்துச்சு. யோ என்ன எருமை நான் சொல்றேன், நான் உன் முத பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டியா? முதல் பொண்டாட்டியா? ஐயோ என் கஷ்டத்துக்கு கண்ணீர் சிந்திரியன்றதுக்காக பேச்சு வர மாதிரி செஞ்சல்லமா உனக்கு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கண்ணீர் சிந்தினது உன் மேல உள்ள அன்புனால இல்ல, பின்ன உன்னை கண்டபடி திட்டினாலே அந்த சக்களத்தி அவளை விட இன்னும் அசிங்கமா நான் உன்னை திட்டணுங்கிறதுக்காக தான் மாயமா மறைஞ்சிட்டா மடைய. இன்னொரு வாட்டி இங்க வரட்டும். நீ காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும். பலகாரம் வச்சுட்டா பரிமாறுது யாரு? பரிமாறிட்டா ஊட்டி விடுறது யாரு? எருமைக்கு தாலி கட்டின எருமை என்னைய அதிகாரம் பண்ற. இரு எனக்கு பேச்சு வரட்டும், நீ என்ன பண்றேன் பாரு. இவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதாட்டம். ஊட்டி ஊட்டி விடு. டேய் அறிவு கட்ட முண்டம். பொழைச்சிட்ட. இங்க திரும்பி பாரியா வாத்து முட்டை. யாருப்பா இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறது? நான் தான் கண்ணா உன் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வைஃப். நீயா? நான் தான் எருமை ஸ்ரீ. மாலாஸ்ரீ, பத்மஸ்ரீ, ராஜஸ்ரீ, ஜெயஸ்ரீ, இவன் பேர் என்னவோ எருமஸ்ரீ. மாடு புண்ணாக்கு திங்கிற மாதிரி டிஃபன் திங்கிறியே, எனக்கு எங்கயா? உனக்கு அங்க இருக்கே புல்லு கட்டு சின்ன. இனிமே நான் புல்லெல்லாம் திங்க மாட்டேன், என் புருஷன் திங்கறத தான் நானும் திம்பேன். இது சரியான தொந்தரவாயிடுச்சுப்பா. இது என்ன பேராண்டி வச்சிட்டு எந்திரிச்சிட்ட?
எருமைக்கு நாம திங்கிற தீனி தான் வேணுமா? உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளா? ஆண் குழந்தைதான் பிறக்க. ஐயோ, கர்ப்பம் இல்லாத எருமைக்கு நாம திங்கிற ருசியான தீனி தான் வேணுங்குது. பொன் குழந்தைய பிறக்கட்டு விடு. இந்த வீட்ல மகாலட்சுமி அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அங்காளம்மா ஆசீர்வாதம் எப்படி இருக்கோ அப்படியே ஆகட்டு. என் கண்ணு என் ராசாத்தி. நீ வாமா, உனக்கு பால் கொடுக்குறேன். ஐயோ ஐயோ. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர். காதல் பாட்டு பாடுறியா? பாடு. எருமை என்ன ஒண்ணு கையில பூவை வச்சுக்கிட்டு சின்னவளோட ரூமுக்கு ஆசையா போறியே, ஏ நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு பூவை வச்சு பாரு, எவ்வளவு அழகா இருப்பேன்னு. எருமைச்சி, மந்தையில இருக்க வேண்டிய உனக்கு மல்லிகை பூவா? முன்னெல்லாம் சின்னவளோட சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைப்பீங்களே, இப்ப மட்டும் என்னவா? என்னங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்பங்க? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஓ மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேறையா? உன்னை உங்க அம்மா ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சாலா என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட் பின்ன என்ன, நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் புள்ள குட்டிங்க பெத்துக்க வேணாமா? உன்னை உதச்சன்னா பாரு, தின்னு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. கொட்டில்ல இடம் கொடுத்தா கட்டில்ல இடம் கேட்டு கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ? உன் எரும ஜாதி புத்திய காட்டுற பத்தியா? ஓஹோ, அப்படியா விஷயம்? எங்க இனத்துக்கே அவமானம். ஒரு கை பாத்திர வேண்டியதான். அவமானப்படுத்திய கண்ணையா, எல்லாரும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்றீங்களா? டேய் கேடு கெட்டவனே, நாங்க இல்லடா கலாட்டா பண்றது. உன் பொண்டாட்டி தான் எங்க கிட்ட வந்து கலாட்டா பண்றா. அவ இருக்காளே உன் முதல் பொண்டாட்டி எருமஸ்ரீயோட கலாட்டா வம்சம் விருத்தி ஆகலைன்னு பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாடா. அண்ணன் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நான் எங்க ஜாதியிலே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த பாவிக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கையே பாழா போச்சு. எரும நாயே, உன் கூட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தணுமா? என்னோட குடும்பம் நடத்த மறுத்துட்டு எங்க ஜாதியை வேற கேவலப்படுத்துறியா? இரு இரு, இந்த விஷயத்த சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. அட பாவி, நீ கட்டையில போக ஏன் தாலிய கழட்டுற? பத்மஸ்ரீ, என்ன மன்னிச்சிரு. வந்துடுச்சு வந்துடுச்சு. எதுக்குடா சண்டை போறீங்க? ஏலே, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே. தூ, உங்க முகத்துல நெருப்பள்ளி கொட்ட. ஐயோ செவிடு. ஆத்தா, இவளுக்கு பேச்சு வந்துருச்சு, எனக்கு புத்தி வந்துருச்சு. எதுக்குடா இவ்வளவு ஜோரா கத்துற நீ? என்ன செவிட நினைச்சிட்டு இருக்கியாடா செவிட்டு பயப்புள்ள?